எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் வைக்கிறோன்னா அந்த ஃப்ரேமில் இருக்க ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ, ஒரு ஃப்ரேமில் இருக்க ஸ்பேஸை வச்சு நம்ம என்ன கற்றுக்க முடியும், அந்த ஸ்பேஸை வச்சு எப்படி ஸ்டோரியை சொல்ல முடியும், ஃபீலை சொல்ல முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, சினிமாலையும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நிறைய பேர் சூப்பராக இந்த ஸ்பேஸை எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்னா என்ன, அதை எந்தெந்த மாதிரிலாம் சினிமாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாமா? வெல்கம் டு சினியாரா. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் வைப்போம். அந்த ஃப்ரேமில் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ், செகண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ். ஸோ பாசிட்டிவ் ஸ்பேஸ்னா என்ன, நெகட்டிவ் ஸ்பேஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ் ஸ்பேஸ்னா ஒரு ஷார்ட்டில் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கும்ல, இல்லை நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கும்ல, அது அந்த ஸ்க்ரீனில் ஆக்குபை பண்ணுற இடம் தான் பாசிட்டிவ் ஸ்பேஸ். நெகட்டிவ் ஸ்பேஸ்னா என்னன்னா, நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் இல்லாட்டி நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட் அது எடுத்துக்காத ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இல்லாத இடம் இருக்குல்ல, எம்டியா இருக்கும்ல, அந்த இடம் எல்லாமே நெகட்டிவ் ஸ்பேஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, பாசிட்டிவ் ஸ்பேஸ்க்கு வாரிசு மூவில இந்த ஃப்ரேம் பாருங்க. இதுல இந்த அப்பா கேரக்டர் வந்து ஸ்கிரீன்ல ஓரளவுக்கு நல்ல இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இவர் வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ்ல இருக்காரு. இதே கேரக்டர் அவர் சாக போறாரு, அவர் இன்னும் கொஞ்சம் மாசத்துல இறந்துருவாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே வீட்டுல அவரு ஒரு சின்ன இடத்த தான் ஆக்குபை பண்ணியிருப்பாரு. இந்த ஃப்ரேம் பாருங்களேன், இதுல நெகட்டிவ் ஸ்பேஸ் தான் அதிகமா இருக்கு. அதாவது நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் வந்து சின்னதா இருக்காரு, மற்ற இடம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாம் தான் நெகட்டிவ் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அலோனாக இருக்காரு, இல்லை அவர் வந்து வீக்காக இருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்காக அவருக்கு வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி அவருக்கு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ் இதை வச்சு ஸ்டோரியை நம்மளால கன்வே பண்ண முடியும். இப்போ பாசிட்டிவ் ஸ்பேஸை வந்து எந்தெந்த ஃபீலுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவ் ஸ்பேஸ்லாம் வந்து எந்தெந்த ஃபீலுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயத்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு கேரக்டருக்கு எதுக்கெல்லாம் வைக்கலாம்னா, அந்த கேரக்டர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்குது, பவராக இருக்குது, அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து அந்த சீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம மெயின் கேரக்டருக்கோ இல்லை மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கோ வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸ் அதிகம் எடுத்துக்கிற மாதிரியான ஃப்ரேம்ஸ் வைக்கலாம். நெகட்டிவ் ஸ்பேஸுக்கு வந்து பயமா இருக்குது, தனியா இருக்குது, இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்குது, கன்ஃபியூஷனா இருக்குது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து வைக்கலாம். பாசிட்டிவ் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், நெகட்டிவ் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் பற்றின ஒரு கிளியர்னஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து மூவியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? மெய்யழகன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெய்யழகன் படத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நிறையா என்னோட வீடியோஸ்லையுமே மெய்யழகன் பற்றி பேசிட்டேன். எனக்கு மெய்யழகன் படம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மூவியை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து அந்த மூவியில் அந்த பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணி ஃபீலை கன்வே பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்ம ரெண்டு பேராலையுமே அதை புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து ஒரு கேரக்டர் வச்சு நம்ம பார்க்கலாம். அருள்மொழி கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அருள்மொழி கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்பேஸில் நிறைய ஃப்ரேம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. நெகட்டிவ் ஃப்ரேம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வர்றாரு, அந்த ஊரை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு, அங்கே நிறைய பேரை மீட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தேவையில்லை. அப்போல்லாம் அவருக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணி மெய்யழகன் அவரை விட்டுட்டு ஊருக்கு ஓடினதுக்கு அப்புறம் இப்போ அங்க வந்து அவர் தனியா இருப்பாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாரு. அவர்கிட்ட பேசுவோமா, மெய்யழகன் கேரக்டர் பேசுவோமா, அப்படி அந்த மாதிரியான குழப்பங்கள் அவர்கிட்ட இருக்கும்ல. ஸோ அப்போ அவருக்கு வைக்கிற ஃப்ரேம் பாருங்களேன், அவரு அந்த ஃப்ரேம்ல சின்னதா இருப்பாரு, நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் ஃப்ரேம்ல சின்னதா இருக்கு, நெகட்டிவ் ஸ்பேஸ் தான் அந்த ஃப்ரேம்ல அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பேஸ் வச்சிருக்க ஃப்ரேம் வந்து லோன்லினஸ்க்குமே செட் ஆகும். ஸோ இவருக்கு இந்த மாதிரியான ஃப்ரேம் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்கட்டும், இல்லை நம்ம மூவி பண்ண போகிறோம்னாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டோரியெல்லாம் கன்வே பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்களும் நானும் இந்த வீடியோ மூலியமா ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்குது, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.